பேங்க் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கலாமா அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இந்த மாதிரியான 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்து ரெஃபர் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஐடியா. ரீசனிங் அப்படின்னா இந்த மாடலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆப்டியூட் அப்படின்னா இந்த மாடலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஸ்டினே இந்த நியூ மாடலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதே கொஸ்டின் வராட்டி கூட அதே மாடலில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஷிஃப்ட் பேஸில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ ப்ரிமிலரி அப்படின்னா ஒரு நாளைக்கே 3 ரவுண்ட், 4 ரவுண்ட், 5 ரவுண்ட் நடக்கும். ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர் மாடல் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணி படித்தா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.